வணக்கம் அன்பான நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயன்கள் நல்ல முறை வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாக முடியும். நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே அவர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் எத்தனை நெருக்கடிகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பிராபலங்கள், எத்தனை எதிர்ப்புகள், வியாதிகள், பொருளாதார நெருக்கடிகள், பலதரப்பட்ட மன பலவீனங்களை சொல்லி அழும்படியாக கத்தும்படியாக ஏகப்பட்ட நெருக்கடி மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இதற்கு நடுவில் நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்க தெரியுங்களா? த கிரேட். ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த காலவேளையில் உங்கள் பொறுமைக்கு நிச்சயம் பதில் உண்டு. ஆம், அந்தப்படி ஆபிரகாம் அவன் பொறுமையாக காத்திருந்தான். என்ன நடந்தது? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். உங்கள் பொறுமையை இந்த உலகம் பரியாசம் பண்ணி கொண்டிருக்கலாம், எண்ணி நகையாடி கொண்டிருக்கலாம். எதுவுமே முயற்சி எடுக்காமல் சும்மா இருக்கிறாங்களே, வெட்டியாக இருக்கிறாங்க. ஆனால் பொறுமையாக இருக்கிறீங்க. இந்த பொறுமைக்கு பதில் என்ன? வாக்குத்தத்தம் உங்கள் மேல் நிறைவேறும்போது, அந்த வாக்குத்தத்தம் உங்கள் மேல் நிறைவேறும் போது உங்கள் தொழில், உங்கள் வேலைகள், உங்கள் வியாபாரங்கள், உங்கள் எஜுகேஷன், நீங்கள் எதை நினைக்கிறோம் அதெல்லாம் பிரமாதமாக நினைக்க, விசேஷமாக கடவுளுடைய ஊழியங்கள் அடுத்த லெவலுக்கு நேராக நகர்ந்து கொண்டு போகும். அப்படி நகர்ந்து கொண்டு போகும்போது என்ன உண்டாகுது? உங்கள் பொறுமையுடைய நிலை ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.